மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஒரு எழுத்தாளன் தான் பேசியதை அவனே போய் வீட்டில் டேப் ரெக்கார்டரில் போட்டு பார்க்கும் போதெல்லாம் அவன் எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவர்களை மகிழ்விக்க என்ன ஜாயா வித்தைகள் செய்திருக்கிறான் என்பதை அவனே புரிந்து கொள்ள முடியும். அவனுடைய பேச்சை அவனே டெக்ஸ்டாக எழுதுகிற போது வெற்று தாட்கள் மட்டுமே பிரிண்ட்டுக்கு போகிற கொடூரத்தை அவன் தரிசிக்க முடியும் என்று சொன்னார். அன்று இரவு 1:30 மணிக்கு சுந்தரராமசாமி பேசிய அந்த 1.5 மணி நேர பேச்சை நான் தனி ஒருவனாக டேப் ரெக்கார்டில் உட்கார்ந்து எழுதி பார்த்தேன். 35 பக்கங்கள் என்னால் கையால் எழுத முடிந்தது. ஒரே ஒரு புல் ஸ்டாப் கமாவை கூட எந்த பிரிண்ட் டெக்னாலஜியும் நிராகரிக்க முடியாது. அதற்கு பிறகு நான் கேட்ட நக்கீரனுடைய இந்த உரை, அந்த டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட்டை அப்படியே உங்கள் முன்னால் ஒப்பிப்பது. நமக்கு காதுகள் வேறு வேறு கேளிக்கைகளால் எப்பொழுதுமே நிரப்பப்பட்டிருக்கிறது. நான் சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போய் வந்தேன். நான் அமெரிக்காவை பற்றி 3 விஷயங்கள் சொல்ல வேண்டும். இவ்வளோ தூரம் போயிட்டு வந்து அதை பற்றி சொல்லனா நமக்கே அவமானம் ஆகிடும். என்னோடு ஒரு பிரபலமான தமிழ்நாட்டினுடைய பேச்சாளர் நிறைய பேர் வந்திருந்தார்கள். ஒருவரோடு சேர்ந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நாங்கள் வேறு ஒரு காரணத்துக்காக நாங்கள் தங்கியிருந்த அறையிலிருந்து கீழே நிற்க வேண்டியதாக இருந்தது. அவர்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் எத்தனை வருஷமாக பேசுகிறீங்க சார் அப்படின்னு கேட்டேன். 40 வருஷமாக பேசுகிறேன். தொடர்ந்து படிப்பீங்களா சார்ண்ண? சார் ஒரு நாளும் அந்த தப்பை பண்ணதே இல்லை சார்னார். சத்தியமாக அந்த வார்த்தையை சொன்னேன். ஒரு நாளும் நான் படிக்கவே மாட்டேன். நீங்கள் பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க சார்? ஏன் வெளிநாட்டு இலக்கியங்கள், வெளி மாநில இலக்கியங்கள்லாம் பேசுகிறீங்க நீங்கள்? அதெல்லாம் தேவையில்லை சார். எனக்கு பேசுறதுக்கு என் பொண்டாட்டி, எங்கள் மாமியார், என் மருமக 3 பேர் மட்டும் போதும் கண்டென்ட் அப்படின்னாரு. அசந்துட்டேன் நான். 40 வருஷம் பேசியிருக்காரு. 2வது அமெரிக்காவில் அவரை கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம ஆட்கள் அமெரிக்காவுக்கு போனாலும் இப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு முடிவு பண்ண ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் 2 எழுத்தாளர்கள் அமெரிக்காவுக்கு போய் வந்த அனுபவம் எனக்கு சிலிர்ப்பூட்டு இருக்கிற அனுபவமாக இருக்கிறது. அது நம்முடைய துணைவேந்தர் சொன்ன ஜெயகாந்தன் அமெரிக்காவுக்கு போவதற்கு முன்னால் திருவண்ணாமலையில் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தார். இந்த கூட்டம் முடிந்த பிறகு அப்பொழுது தினமலர் பத்திரிகையினுடைய ஒரு நிருபர், ஒரு வயசான நிருபர், அவர் முன்னாள் தலைமை ஆசிரியராக இருந்தேன்னு அவர் அறிமுகப்படுத்தினார். அவர் போய் ஜெயகாந்தன் கேட்டார், சார் நீங்கள் அடுத்த வாரம் அமெரிக்காவுக்கு போகிறீங்களாமே அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னாரு. அவர் ஏதோ ஒரு கவுன்சிலில் நீங்கள் ஒரு நாள் மேயராக இருக்க போகிறீங்களாமேன்னு கேட்டார். ஆமாம் சொன்னாங்க, ஏதோ லெட்டர் எழுதினாங்க அப்படின்னாரு. இல்லை சார் அது என்ன ஊர், எந்த நகரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் தினமலரில் எழுதுவோன்னாரு. அதெல்லாம் ஒன்று எழுத வேணாம் அப்படின்னாரு. உடனே அதோடு போயிட்டு இருக்கலாம். நான் ஏதோ நடக்க போகுது, எனக்கு ரொம்ப வேண்டியவர் அவர், ஏதோ நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். இது மாதிரி எனக்கு ஒரு 10 அனுபவம் உண்டு ஜெயகாந்தனோட. நான் தூரம் போயிட்டேன். போயிட்டோடனே இவர் என்ன சொன்னார்னா, சார் 4,50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க எங்கள் தினமலருக்கு. நீங்கள் என்ன நகரம் சொன்னீங்கன்னா 4,50,000 பேர் படிப்பாங்க சார்னாரு. அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடந்துச்சு. அது எந்த பிரிண்ட்லேயும் சொல்ல முடியாது. ஆனால் நைட்டு என்னை ஒரு 11 மணிக்கு கூப்பிட்டார் அந்த தினமலர் நிருபர். கூப்பிட்டு, சார் என்ன திட்டினா பரவாயில்ல சார், எங்கள் அம்மாவெல்லாம் சேர்த்து திட்டுறா சார் அப்படின்னாரு. என்னன்னா இந்த மேலோட்டமான விஷயங்களில் நமக்கு பெரிய ஆர்வம். இவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு, அங்கே ரொம்ப டெப்த்தாக ஆழமான 2-3 உரைகளை கொடுக்க போகிறாரு. அதெல்லாம் இவங்களுக்கு இல்லை. நீ மேயர் ஆக போகிறாமே, ஒரு நாள் எந்த நகரம், அது நம்ம தெரிஞ்சுன்னு என்ன ஆக போகுது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிரியமான இன்னொரு ரைட்டர் பிரபஞ்சன், அவர் அமெரிக்காவுக்கு போனார். அவர் போகும்போது ரொம்ப பதட்டப்பட்டு என்னுடைய சிநேகிதி திலகவதி ஐபிஎஸ் எனக்கு ஃபோன் பண்ணி, பவா தயவு செய்து பிரபஞ்சன் அமெரிக்காவுக்கு போகிறாரு, அங்கே போய் அவங்க குடும்ப கதை எதையும் சொல்ல வேணாம்னு சொல்லு அப்படின்னாங்க. நான் ஒரு நைட்டில் அவர் ஃபோன் பண்ணி, சார் எப்போ சார் யூஎஸ் போகிறீங்கன்னு. ஒரு 15 நாளில் போகிறேன் சார். சார் ஒன்றும் இல்லை சார், அங்கே போய் உங்கள் குடும்ப வரலாறு எதுவுமே சொல்லாமல் வெறும் இலக்கியம் மட்டும்தான் பேசணும் சார் அப்படின்னு எனக்கு பிரியமாக நம்ம 2 பேருக்கும் நெருக்கமான ஒரு சிநேகிதி சொன்னாங்க சார்னு. அவர் சொன்னார், இல்லை சார் நான் அதை பேசுறது தான் அமெரிக்காவுக்கே போகிறேன் அப்படின்னாரு. நம்ம ஆட்கள் இப்போது நம்ம துணைவேந்தர் சொல்லாததில்ல, நேர மேலாண்மை, ஒழுக்கம், தன் முயற்சி, இதுக்கு நேர் எதிரானவன் தான் எழுத்தாளன். இந்த எந்த லிஸ்ட்லேயும் அவனை வைக்கவே முடியாது. அதனால தான் அவன் தண்ணி தெளித்து விட்ட ஆளாக இருக்கான். இந்த அருந்தவாள்களாக இருப்பான். கிளாஸில் எதுக்குமே உதவாத பையன்னு என்னெல்லாம் எங்கள் வாத்தியார் சொன்னார். எல்லா எழுத்தாளனும் அப்படி தான். ஜெயகாந்தெல்லாம் 5வது 6வது கூட படிக்கல.
அவர்கிட்ட நான் பிரபஞ்சன்ட்ட சொல்லாத இருந்தால் ஒருவேளை அவர் இலக்கியம் பேசியிருப்பார். நான் வேற இதை சொல்லிட்டுனா அவர் போய் அமெரிக்காவில் சிக்காகோவில் வந்து ஒரு பேருரை ஆற்றுக்கிறார். துவக்கமே என்னன்னா, சின்ன வயசில் எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே ஒரு 7-8 பாட்டிங்க இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு பாட்டி தானே இருப்பாங்க, ஒரு அம்மாச்சி தானே இருப்பாங்க. எங்கள் வீட்டில் மட்டும் ஏன் 7-8 பாட்டிங்க இருக்கிறாங்க அப்படின்னு கூட படிக்கிற என் பசங்கள்லாம் கேட்பாங்க. எங்கள் அம்மாட்ட வந்து ஒரு நாள் கேட்டேன், ஏம்மா நம்ம வீட்டில் மட்டும் இவ்வளோ பாட்டிங்க இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எனக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரில. உங்கள் தாத்தாவை கேளு அப்படின்னாங்க. எங்கள் தாத்தாவை போய் என்னால் கேட்க முடியாது, அடி பின்னிடுவார். அதனால் எங்கள் அம்மாவே நான் அவங்க பேசின்னு இருக்கும்போதே ஒரு பாட்டி கிராஸ் பண்ணிக்குது. இதாண்டா நம்ம அரியாங்குப்பத்து பாட்டி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிறாங்க. அரியாங்குப்பத்து பாட்டின்னா என்னென்ன, இது ஒரு பாட்டியும் அவங்க தாத்தா கொண்ட விதம் இல்லை, அது வந்து ஒரு பெரிய வரலாறு, ஒரு பெரிய நாவல் எழுதுகிற அளவுக்கு. அவங்க தாத்தா பெரிய விவசாயி, பாண்டிச்சேரியில் 6-7 கல்லுக்கடை வச்சுருந்தார். கல்லுக்கடை கான்ட்ராக்டர் அவர். அவர் ஒரு நாள் போய் நெல் போட்டுட்டு கடலூர்லேருந்து திரும்பி வந்துக்கிறார். அப்போலாம் ரெட்ட மாட்டை வண்டி, அதில் வந்து அரிக்கன் லைட் தொங்கின்னு இருந்தது. ஒரு புளிய மரத்து ஓரமாக பார்த்துக்கிறார். ஒரு அம்மா ஒரு குழந்தையோடு நின்றுது. இவர் வண்டியை ஸ்லோ பண்ணி, என்ன அப்படின்னுக்கிறார். எங்கள் வீட்டுக்காரன் அடிச்சு தொத்திட்டான் இன்னைக்கு தான் அந்த அம்மா. சரி ஏறிக்கேன் அப்படின்னுக்கிறார். அந்த அம்மா வண்டியில் பின்னாடி ஏறிச்சு. இப்படியா வேண்டா அரியாங்குப்பத்து பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. ஒவ்வொரு பாட்டிக்கும் ஒரு வரலாறு இருக்குதுல்ல. அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சனுக்கு பயங்கர ஆர்வமாகி, மற்ற 6-7 பாட்டிங்கம்மா, அட அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்டான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள் தாத்தா 7 கல்லுக்கடை வச்சுருந்தார். கல்லுக்கடை எப்படி நடக்குன்னா, கல்லுக்கடை எப்படின்னா கல்லு ருசியாக நடக்காது. இந்த சால்னா கிடக்குது இல்லை பக்கத்துலேயே, அது கொடுக்குற ருசியில் தான் எப்பயுமே கல்லுக்கடை நடக்கும். தாத்தா வந்து எப்பயுமே கணக்கு போடுவார். அவர் வந்து என்ன கணக்கு போட்டார்னா, கல்லுக்கடை நம்மளுது, இந்த சால்னா கடையை யாரோ ஒரு பொம்பளைங்க நடத்துகிறா, அவளும் நம்ம வீட்டுக்கு பொம்பளையாவே வந்துட்டா இந்த லாபமும் நம்ம வீட்டுக்கு வராதா அப்படி இந்த 7-8 பாட்டிகளும் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. நம்ம குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக நம்ம குடும்பம் வந்து தழைச்சோஞ்சி. இதுதான் எங்கள் எழுத்தாளர்களுடைய பார்வை. ரைட்டர், எழுத்தாளன் என்பவன் வந்து எப்பயுமே இந்த இமேஜ்களை கட்டி காப்பாற்றுறவன் இல்லவே இல்லை. நான் பார்த்து அப்படி ரொம்ப அசந்து போனேன். நான் எழுதியிருக்கேன், அதனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு நாள் மவுண்ட் ரோட்டில் வந்து, மவுண்ட் ரோட்டுக்கு இந்த பக்கம் நாங்களாம் நிற்கிறோம், பிரபஞ்சன் வந்து அந்த பக்கம் நிற்கிறாரு. அவர் வந்து நைட்டு ஒரு 9 மணி இருக்கும், ஒரு கடையில் போய் 4 பீர் பாட்டில் வாங்கி வர்றாரு. வாங்கி இப்படி குழந்தைய அணைக்கிற மாதிரி அணைச்சின்னு வர்றாரு. வந்தோடனே யாரோ ஒரு பொண்ணு, ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு, டிஷர்ட் ஜீன்ஸ்லாம் போட்டுன்னு அந்த பிஸியில் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்குது. அவர் இந்த பீர் பாட்டில் அந்த பொண்ணையே பிடிக்க சொல்லிட்டு அன்புடன் பிரபஞ்சன் எழுதி விட்டார். வந்தவொடனே நான் ஆடிட்டேன். சார் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். சார் என்ன சார் அந்த பொண்ணை போய் பீர் பாட்டில் குடிக்கிறீங்க? அவர் ஒரு விஷயம் சொன்னார், சார் பீர் குடிக்கிறது தப்பு அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா குடிக்கக்கூடாது. நான் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான் வெளிப்படையாக வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணுன்னா, அப்புறம் கிராமத்து பொண்ணுன்னா, எல்லா பொண்ணும் எனக்கு ஒன்று தான். அப்புறம் முதலமைச்சர், துணை அமைச்சர் யார் வந்தாலுமே கொஞ்சம் பிடிங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கைட் போட்டு கொடுப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை சார். நான் இந்த தன்மையை வந்து தொடர்ச்சியாக ஜெயகாந்தன்ட்ட பார்த்துருக்கேன். எப்பயுமே அவரை பற்றி நிறைய தப்பான இமேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் பரவும். அவர் பயங்கரமாக தண்ணி அடிப்பார், குமுதத்திலே வந்து அவர் கஞ்சா அடிக்கிறது நல்லதுன்னு எழுதி, அதெல்லாம் இல்லை. அது என்னென்னா, ஜெயகாந்தன் வந்து தண்ணி அடிச்சிருக்காரு, கஞ்சாச்சு, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ரூமை வந்து அவர் திறந்து வைக்க சொல்லுவார். இந்த லாட்ஜில் வந்து ரூமை பூட்டிட்டு எதுவுமே செய்ய மாட்டார். நான் பல தடவை கேட்டுக்கேன், ஜேகே நீங்கள் ஏன் ஜேகே ரூமை திறந்து வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரபஞ்சன் தான் ஒரு வகையில் ரைட்டர்ஸ் வந்து இன்னொருத்தருடைய தொடர்ச்சி தான். இதெல்லாம் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் இதை வெளிப்படையாக செய்யணும். தப்புன்னு நினச்சேன்னா நான் செய்யக்கூடாது. அதை மறைச்சி செய்கிறவன் வந்து பெரிய உன்னதமான ஆள் இல்லை. எனக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் நான் தங்கியிருக்கும்போது என் எதிர் ரூமில் ஜேகே தங்கியிருந்தார். ஒருத்தர் போய் தொடர்ச்சியாக அவர் கதவை தட்டுறாரு, அப்புறம் பயந்து தூரம் வந்து நிற்கிறாரு, அப்புறம் மெதுவாக தட்டுறாரு, காலிங் பேர் இல்லை. நான் போய் கேட்டேன், சார் நீங்கள் யாரை சார் பார்க்கணுன்னு? ஜேகேவை பார்க்கணும். உங்கள் பேர் நான் சார்? என் பேர் பொன்னுசாமி, நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் விசியாக இருக்கிறேன்னாரு. அவர் 6வது கூட படிக்கல, இவர் வைஸ் சான்சலர், யூனிவர்சிட்டியே இவருது, அந்த கெஸ்ட் ஹவுஸே இவருது. இவர் கதவு தட்டுறாரு, பயந்துன்னு வெளியே வர்றாரு. அப்புறம் போய் நான் கூப்பிட்டேன்,
ஜெயகாந்தன் வந்து சட்டை கிட்ட போடாமல் ஒரு காங்கிரஸ் துண்டோடு வந்து கதவை திறந்தார். திறந்து வாங்க பொன்னுசாமி உட்காருங்க, ஒன்றும் இல்லை ஜேகே, நாளைக்கு மதியானம் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களா அப்படின்னார். இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ஜெயகாந்தன் வந்து டம்ளரில் குடிச்சுங்கிறார். சரி, ஒரு விசி வந்துட்டாரு, அவரது யூனிவர்சிட்டி, அவருடைய கெஸ்ட் ஹவுஸு, நம்ம இதை கொஞ்சம் மறைச்சி வைக்கணும்னு நினைக்கிறார்ல, இவங்க கூட பேசினே அவர் குடிக்கிறார். ரொம்ப இந்த தன்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் வந்து நேர மேலாண்மைலாம் சொன்னார்ல, நாங்கள் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியான ஆட்கள் தான், அதனால தான் உருப்படாத போனோம். என்னென்னா, இப்போ எங்களுக்கு நான் கீழே போகிறேன்னு வச்சுங்களேன், என் கூட வந்து ஒருத்தர், சார் நான் பழம் விற்கிறேன், எனக்கு ஒரு சோகமான கதை இருக்குது என் வாழ்க்கையில், என்னுடைய 3 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி வந்து இன்னொரு பழம் விற்கிறோட ஓட்டா அப்படின்னு சொன்னார்னா, விடிய நான் உட்காந்து அவருடைய கதையை கேட்டுன்னு இருப்பேன். எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வேணாம், நான் வந்து இந்த கதையை, இந்த சோகத்தை விட இந்த உலகத்தில் எனக்கு முக்கியமான விஷயம் ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு எழுத்தாளர் நினைப்பார். ஆனால் ஒரு யூனிவர்சிட்டியினுடைய விசி அப்படி நினைக்க முடியாது. அதனால தான் அவர் விசியாக இருக்காரு, நாங்கள் எழுத்தாளர்களாகும். எங்கள் 2 பேருக்குமான பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஆனால் ஒரு உலகத்துக்கு யார் சார் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 பேரும் வேணும். இந்த 2 பேரும் வேணுன்றதுனால தான் உலகம் சுழலுது. ஆனால் ஒரு எழுத்தாளன் இருக்கிற உலகத்தில் தான் மழை பெய்யுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், வைஸ் சான்சலர் இருக்கிற உலகம் வந்து அறிவுபூர்வமான உலகமாக இருக்கலாம். நான் நக்கீரெல்லாம் சொல்கிறேன், அந்த மழை பொழியுதுல, அது வந்து இந்த எழுத்தாளனுடைய ஈகை, கருணை, அன்பு, பிரியம், இதை வந்து அவன் தொடர்ச்சியாக தன்னுடைய ரைட்டிங்கில் சொல்லிக்கினே இருக்கான். எனக்கு வந்து இந்த தமிழ்நாட்டில் எழுதி கொண்டிருக்கிற எழுத்து ஆளுமைகளில், எழுதி கொண்டிருந்த எழுத்து ஆளுமைகளில் ரொம்ப உயரத்தில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு 10 எழுத்தாளர்களை அப்படியே ஜல்லடை போட்டு நீங்கள் ஜலிச்சு எடுத்துன்னு வந்து நிறுத்தினீங்கன்னா, அந்த 10 எழுத்தாளர்களுடைய ஒரு வரிசையில் எப்பயுமே புதுக்கோட்டையினுடைய கந்தர்வனுக்கு ஒரு இடம் உண்டு. என்னுடைய முதல் பயணம் வந்து புதுக்கோட்டை மண் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது, என்னுடைய 1.5 வயசு குழந்தையை தூக்கினே நானும் என் மனைவியும் கந்தர்வன் வீட்டில் தான் வந்து தங்கணும். அவர் வந்து ஒரு அப்பாவை மாதிரி எங்களை பார்த்துக்கினார். அப்புறம் என்னுடைய அந்த எஸ்தர் டீச்சரும் இங்கே புத்தகம் வந்தது. அந்த புத்தகத்துக்கு அவர் ஒரு பிரமாதமான முன்னுரை கொடுத்திருந்தார். நான் ரொம்ப சமீபத்தில் அந்த முன்னுரையை படித்து பார்த்தேன். அநேகமாக 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம் அது. ரைட்டிங் வந்து எப்பயுமே பழசாயிடுச்சுன்னா அந்த ரைட்டிங் செத்து போச்சுன்னு அர்த்தம். சுந்தராம் சாமி முற்றத்தில் பேசுகிற போது சொன்னார், உலகத்திலேயே புத்திர சோகம்தான் ரொம்ப துயரம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, ஒரு எழுத்தாளன் உயிரோடு இருக்கும் போதே அவன் கண்ணெதிரிலேயே அவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றாக சாவது புத்திர சோகத்தை விட சோகமானது அப்படின்னு சொன்னார். கந்தர்வனுடைய ரைட்டிங் எடுத்து நான் இப்போ படித்து பார்க்குறேன். அந்த முன்னுரைக்கு அவர் டைட்டில் கொடுத்திருந்தாரு, பூக்களில் காய்ப்பூவாக இந்த டைட்டில் கொடுத்திருந்தார். பூக்கள், ஏராளமான பூக்கள் பூக்கின்றன, உதிர்ந்து போகின்றன, சரிந்து போகின்றன, காய்ந்து போகின்றன. ஏதோ சில பூக்கள் மட்டும்தான் காயாக மாறுகிறது, கனியாக மாறுகிறது. பவாவின் இந்த கவிதைகளை நான் காய்ப்பூக்களாக பார்க்கிறேன் என்று கந்தர்வன் எனக்கு ஒரு முன்னுரை எழுதியிருந்தார். அதற்கு பிறகு 4 வருஷம் பொறுத்து அவர் எனக்கு ஒரு ஃபோனில் கூப்பிட்டு சொன்னார், உன்னுடைய முன்னுரையை படிச்சுட்டு எனக்கு கிட்டத்தட்ட 25 பேர் இதுவரையில் என் புத்தகங்கள் அனுப்பிச்சு முன்னுரை கேட்டிருக்காங்க. பவாவுக்கு எழுதின மாதிரியே எழுதுங்க சார் அப்படின்னு சொல்கிறான். எப்படா எழுத முடியும், நீ என் பிளட்டுடா அப்படின்னு சொன்னார். எனக்கு நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம், ஜாதி, மதம், இனம் எதுவுமே ஒரு எழுத்தாளனுக்கு கிடையாது. அது எதுவுமே கிடையாது. புதுக்கோட்டையில் பிறந்த ஒரு கந்தர்வன் எனக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் கலரில் எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்கும் எனக்கு. இப்போ கந்தர்வனை பார்த்தா அப்படியே இப்போதான் அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரி இருப்பார். அவர் வந்து நீ என் பிளட்டுடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து ஒரு ரைட்டருக்கான இடம். கந்தர்வனுடைய படைப்புகளை ஏதோ தமிழ் சமூகம் இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போகவில்லை என்கிற வருத்தம் கந்தர்வனை மீண்டும் மீண்டும் மறுவாசிப்பு செய்கிற போதெல்லாம் எனக்கு எழுவதுண்டு. நான் தான், அவர் தான் என்னை கூப்பிட்டு, நான் சாகிறதுக்குள்ள என்னுடைய தொகுப்பை வந்து அழகாக உன்ன மாதிரி ஈஸ்தட்டிக் சென்ஸ் உள்ளவன் யாரும் கிடையாது தம்பி, நான் ஏதாவது வார்த்தைகளில் தப்பாக தான் அப்படின்ற உணர்வு எனக்கு வந்துச்சுன்னா சத்தியமாக நான் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு எழுத்தாளன் வந்து எப்போ பேசுகிற போதும் தான் என்ன பண்ணோம் என்பதை முன்வைத்தால் அது வந்து அருவருக்கத்தக்க விஷயம்தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து கந்தர்வன் என்கிட்ட பேசுகிற போது
உனக்கு ரொம்ப ஈஸ்தட்டிக் சென்ஸ் உண்டு, என்னுடைய கதைகள்லாம் தொகுத்து ஒரு தொகுப்பாக கொடுக்குறியான்னு கேட்டார். அதை அவ்வளவு ஒரு காதலிக்கு கடிதம் எழுதுகிற பீரியட்ல ஒரு காதலன் எப்படிலாம் செயல்படுவான்னு நான் அனுபவிச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நான் கந்தனுடைய கதைகளை தொகுத்தேன். டோட்டலா ஒரு பெரிய புத்தகமாக அதை தொகுத்து அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அவருடைய மனைவி கையிலையும் அவருடைய மகள்கள் 2 பேர் கையிலையும் கொடுத்து, சித்தப்பா இவ்வளவுதான்டா உங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு கொடுத்த அந்த நாட்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. புதுக்கோட்டையினுடைய எனக்கு முதல் வருகை, என்னுடைய 1.5 வயசு குழந்தையை தூக்கி என் மனைவியோடு கந்தர்வன் வீட்டில் வந்து மொட்டை மாடியில் அன்று மே மாசத்தில் தங்கியிருந்த அந்த இரவும், அவ்வளவு ஒரு ஆண் அழகனை, எம்ஜிஆர் மாதிரி கலரா இருந்த அந்த ஆண் அழகனை உங்கள் ஊரில் உள்ள சுடுகாடு அப்படியே கூழாங்கற்களால் நிறைந்த சுடுகாடு, இந்த சுடுகாட்டில் நடந்து போய் ஒரு தீக்கு தின்ன கொடுத்து விட்டு தாங்க முடியாத துயரத்தோடு புதுக்கோட்டையை விட்டு நான் பிரிந்து போனேன். இந்த 2 நினைவுகள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள். கந்தர்வனுடைய கதைகள் எவ்வளவு உச்சத்தை தொட்டிருக்கின்றன என்பதை நம்முடைய முகாமுக்கு அல்லது முற்போக்கு முகாமுக்கு அல்லது கந்தர்வனுக்கு அல்லது பவாச்சலதைக்கு நேர் எதிர் முகாமில் நின்று எழுதி கொண்டிருக்கிற ஜெயமோகன் தான் முதலில் ஒரு பெரிய கட்டுரை வாயிலாக சொன்னார். அவர் சொன்னார், பூவுக்கு கீழே என்கிற தொகுப்பை முதலாக எனக்கு சுந்தரராமசாமி கொடுத்து, இப்படி ஒரு தொகுப்பு வந்திருக்கு, படிச்சு பாருங்க அப்படின்னு கொடுத்தாரு. நான் அதை ஒரே இரவில் படித்து விட்டு அடுத்த நாள் அந்த புத்தகத்தை எடுத்து சுந்தரராமசாமிகிட்ட கொடுத்து, இல்லை சார், இந்த கதைகள் எதுவுமே என்னை ஈர்க்கவில்லை என்று சொன்னேன். இதில் ஒரு கதை கூட நான் பொருட்படுத்தக்கூடிய கதை இல்லை அப்படின்னு சொன்னேன். சுந்தரராமசாமி நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது, அவர் எங்கிருந்து எழுதுறாரு அப்படின்னு பார்க்கணும், எல்லாரையும் ஒரு தராசில் வைக்கக்கூடாது. அவருக்கு நாள் முழுக்க தொழிற்சங்க பணிகள் இருக்கிறது. ஒரு அரசு அலுவலராக அவர் இருக்கிறார். கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் பின்னணியில் இருந்து செயல்படுகிறார். இந்த சூழலில் இருந்து எழுதுகிற ஒரு எழுத்தாளன் பூக்களை பற்றியும் இவ்வளவு நுட்பமான உணர்வுகளை பற்றியும் எழுதுகிறான் என்பது ரொம்ப முக்கியம் இல்லையா ஜெயமோகன் என்று சுந்தரராமசாமி கேட்கிறார். ஜெயமோகன் வழக்கமான அவருடைய கிண்டலோடு பதில் சொல்கிறார், இது எல்லாம் பாவலா சார் என்று சொல்கிறார். அதோடு அந்த உரையாடல் முடிந்து விடுகிறது. ஆனால் ஏதோ ஒரு ஊரில், ஒரு பெயர் தெரியாத ஊரில் ஒரு பஸ்ஸுக்காக ஒரு இரவில் காத்து கொண்டிருந்த போது ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெட்டி கடையில் ஒரு குமுதம் வாங்கி குமுதத்தில் வந்திருக்கிற எல்லா எழுத்துக்களையும் ஒரு இரவில் ஜெயமோகன் படித்துக் கொண்டிருக்கிறார். அதில் கந்தர்வனுடைய ஒரு கதை வந்திருக்கிறது. அந்த கதையின் பெயர் பத்தினி ஓலம். யூடியூப்ல நான் கூட அந்த கதையை சொல்லியிருப்பேன். அந்த கதையை படிக்க படிக்க இந்த மானுடத்தினுடைய உச்சபட்ச கதைகளில் ஒன்று என்று ஜெயமோகன் அப்படியே ஆவேசப்படுகிறார். அந்த இரவிலேயே அங்கேயே உட்கார்ந்து ஒரு பேனா பேப்பர் வாங்கி ஒரு கடிதம் எழுதி பாக்கெட்ல வச்சு அடுத்த நாள் ஒரு வாசகர் கடிதமாக அதை குமுதத்துக்கு அனுப்புகிறார். குமுதத்தில் அது பிரசுரமாகிறது. ஆனால் ஜெயமோகனுக்கும் கந்தர்வனுக்கும் பர்சனல் கான்டாக்ட் எதுவுமே இல்லை. அதற்கு பிறகு அவருடைய காளிப்புள்ள என்கிற இந்த கதைகளின் பெயர்களை நான் வேண்டுமென்றே தான் சொல்கிறேன். ஏன்னா எப்படியாவது இந்த கதைகளை நம்முடைய குழந்தைகளுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி விட வேண்டும். நாம படிக்கல. புதுக்கோட்டையில் இருக்கிற வாசகர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற இத்தனை லட்சம் புத்தகத்தில் மத்தியில் புழங்குகிற நாம் இன்னும் கந்தர்வனுடைய தொகுப்பை, கந்தர்வனுடைய கதைகளை, அதனுடைய ஹைட், அதனுடைய உயரத்தை இன்னும் நாம் எட்டவே இல்லை. ஒருவேளை நாம் எட்டியிருந்தால் தீஜாநாயகராமனுக்கும் புதுமை பித்தனுக்கும் அழகிரிசாமிக்கும் கீராஜநாராயணுக்கும் கிடைத்த ஒரு சேர் கந்தர்வனுடைய சேர் நாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் இந்த புத்தக கண்காட்சியின் வழியாக நான் ஸ்டாலின்டா தான் கேட்டேன், நான் கந்தர்வனை பற்றி தான் பேசப் போகிறேன். ஒருவேளை இந்த உரையின் மூலமாக ஒரு 10 பேர் கந்தர்வனை முழுக்க புதுக்கோட்டையில் வாசித்து விட்டால் எனக்கு மாபெரும் வெற்றி என்று சொன்னேன். ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக தேடி நான் ஒரு 5 தொகுப்புகளை கொண்டு வந்திருக்கேன் கந்தர்வனுடைய கதைகளை. நீங்க ஒரு 5 குடும்பங்களுக்கு அந்த புத்தகம் போய் சேர்ந்தால் அது ஒரு தீ, அது ஒரு காட்டு தீ மாதிரி புத்தகங்கள் எப்பொழுதும் பரவக்கூடியது. அப்படி பரவ வேண்டும் என்று சுற்றுப்புற சூழலை கெடுத்தால் கூட புதுக்கோட்டை இந்த புத்தக தீயால் வெந்து தணிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு மகத்தான ஒரு எழுத்தாளனை
இந்த மண்ணிலேருந்து போன எழுத்தாளர்னு நம்ம மிஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம்? நான் புத்தகமே படிக்க மாட்டேன், நம்ம பொண்டாட்டி போதும், மருமக போதும், மாமியார் போதும், இவளை பற்றிங்களே பேசி நான் 40 வருஷத்தை கடத்துவேன் என்று சொல்லுகிற மனிதர்களுக்கு நம்முடைய காதுகளை கொடுத்து விட்டு ஒரு மகத்தான எழுத்தாளனை நாம் தொடர்ந்து நிராகரிப்பது ஒரு வரலாற்று பிழை இல்லையா? அதை ஒரு எழுத்தாளனாக, ஒரு படைப்பாளியாக, ஒரு வாசகனாக என்னால் ஒருபோதும் பொறுத்துக்கொள்ளவே முடியாது. நான் 100 முறை சொல்லியிருப்பேன். 101வது முறையாக கந்தர்வனுடைய மண்ணில் ஒரு கதையை உங்களுக்கு சொல்ல பிரியப்படுகிறேன். அவருடைய தான் என்கிற கதை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத கதை. ட்ரெஷரி ஆபீசரில் உங்களுக்கு தெரியும், மாவட்ட கருவூலத்தில் கந்தர்வன் ஒரு இளநிலை உதவியாராக பதவியேற்று டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆபீசராக ரிட்டையர்ட் ஆனார். ஒரு நாள் நண்பர்களோடு வந்து டீ குடிச்சுன்னு சாயங்காலம் 5 மணிக்கு டீ குடித்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிலேயே ஒரு டாக்டருடைய டிஸ்பென்சரி. யாரோ ஒரு அம்மா தன்னுடைய கணவனை, வயதான கணவனை, நோய்வாய்ப்பட்ட கணவனை கூட்டுன்னே கைத்தாங்களாக அழைத்து கொண்டு மாடிக்கு போகிறார்கள். இவங்க பார்த்துக்கினே டீ குடிக்கிறாங்க. திடீர்னு அந்த ஆள் வந்து மாடியிலேருந்து கை தவறி கீழே விழுந்துறாரு, படிக்கட்டுலேருந்து கீழே விழுந்துறாரு. இவங்க எல்லாம் ஓடி போய் பார்க்குறாங்க. பயங்கரமான ப்ளீடு, அப்படியே ரத்த சகதியில் அந்த ஆள் கிடக்கிறான். இவங்க 5 பேர் தான் முதல்ல தூக்குறாங்க, இல்லை ட்ரெஷரி எம்ப்ளாயிஸ். 100 பேர் 200 பேர் அந்த இடத்தில் கூடி விடுகிறார்கள். இவங்க அப்படியே தூக்கினே அந்த ஆளை வந்து மாடி கூட்டின்னு போகிறாங்க. மாடியில் அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு, சாரி, பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ரொம்ப பிளட்டு போயிடுச்சு, ஒருவேளை பிழைக்கணுன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜை கூட்டின்னு போங்க. அப்போ புதுக்கோட்டையில் மெடிக்கல் காலேஜ் இல்லை சொல்லிட்டு மறக்காமல் அவர் வந்து 100 ரூபாய் ஃபீஸ் கேட்குறாரு. 100 ரூபாய் ஃபீஸ் வந்து இவர் எடுத்து கொடுக்குறாரு. கீழே வந்து அந்த அம்மாட்ட கேட்குறாரு, ஏதாவது பணம் வச்சுக்கிறீங்களா? அந்த அம்மா சொல்லிட்டு, பக்கத்து வீட்டில் 50 ரூபா கடன் வாங்கிட்டு வந்து தான் சார் இன்னைக்கே ட்ரீட்மெண்ட்டு கூட்டின்னு வந்தேன் என்று சொல்கிறார். ஒரு அம்பாசிடர் கார் பிடிச்சி அந்த ஆளை தன்னுடைய மடியில் கிடத்திங்கன்னு என் வீட்டுக்கு போ என்று சொல்கிறார். திருக்கோகர்ணத்தில் கந்தர்வனுடைய வீடு இருந்தது. அங்கே போய் அவருடைய வீட்டில் இருந்த பீரோவிலிருந்து ஒரு 7500 ரூபாய் பிஎஃப்ல போட்டு வைத்திருந்த பணத்தை எடுத்து பாக்கெட்டில் வச்சுன்னு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு போ என்று சொல்கிறார். இதெல்லாம் நடந்து முடிய இரவு 9-10 மணி ஆகிறது. போகிற போது கந்தர்வனுக்கு, அந்த எழுத்தாளனுக்கு, அந்த கதை சொல்லிக்கு ஒரு எண்ணம் வருகிறது. நாம் இந்த ஆள் விழும்போது 5 பேர் பார்த்தோம், விழுந்து கிடக்கும் போது 100-200 பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ நான் மட்டும்தான் அந்த ஆள் கூடக்கிறேன், மற்றவங்களாம் எங்கே என்று கேட்கிறார். இந்த 5 பேர் வந்து ஆஃபீஸ் முடிஞ்சு போய் டிவி சீரியல் பார்க்க உட்காந்துட்டாங்க. இந்த 200 பேர் வாழ்க்கையினுடைய பல்வேறு அம்சங்களுக்கு வாழ்க்கை அவர்களை இழுத்து கொண்டது. ஆனால் நான் அப்படி போல. ஏன் நான் அப்படி போலன்னா, நான் வந்து மார்க்சியம் படித்தவன், நான் வந்து தொழிற்சங்கவாதி, நான் வந்து இந்த மக்களை நேசிப்பவன், நான் எழுத்தாளன். என்னால் அப்படி ஒரு சக மனுஷனை விட்டுட்டு போக முடியாது என்கிற ஒரு தான் என்கிற ஒரு கர்வம் தன்னுடைய தலைக்கு ஏறி இறங்குவதை கந்தர்வன் தன்னுடைய உடல் ரீதியாக உணர்கிறார். வண்டி போய்கொண்டே இருக்கிறது. நடுவில் இதே கேள்வி 2-3 முறை வருகிறது. ராத்திரி 1 மணிக்கு அவர்கள் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு போய் சேர்கிறார்கள். 1 மணிக்கு ஸ்ட்ரெச்சரில் எடுத்துன்னு போய் ஒரு அவசர சிகிச்சை பிரிவில் அந்த மனுஷனை போட்டுட்டு டாக்டர் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் வெளியே வந்து, இந்த ஆளுக்கு சொந்தக்கார் யாரு என்று கேட்கிறார். இவர் சொந்தக்காரே இல்லை, அந்த ஆள் யாருன்னே அவருக்கு தெரியாது. அந்த ஆள் என்ன ஜாதி, என்ன மதம் எதுவும் தெரியாது. யாரோ ரோட்ல பார்த்த ஒரு மனுஷன். அவர் சொல்றார், நான் தான் என்று சொல்கிறார். உள்ள வாங்க என்று கூப்பிட்டு, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன், பிளட்டு ஃபுல்லாக லாஸ் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் லேட் ஆகிட்டு வந்தீங்கன்னா போயிட்டு இருப்பார், பிளட்டு கொடுக்குறீங்களா என்று கேட்கிறார். கந்தர்வன் ஒரு பெட்டில் படுத்துக்கின்னு, என் உடம்பில் எவ்வளவு ரத்தத்தை உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சிக்கங்கன்னு சொல்றார். எடுக்குங்கன்னு சொல்ல, எடுத்துங்கன்னு சொன்னா அது நார்மல், உறிஞ்சிக்குங்க அப்படின்னு சொல்றது அப்நார்மல். உறிஞ்சிக்குங்க என்று சொல்கிறார். ரத்தம் போய்கொண்டு இருக்கிற போது அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது, இவன் யார், இவனுக்கும் எனக்கும் என்ன உறவு, இவன் என்ன ஜாதி, இவன் என்ன மதம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஒரு எழுத்தாளனுக்கு இது எதுவுமே தேவையில்லை. உறிஞ்சிக்குங்க என்று நான் எப்படி சொல்கிறேன்? ஒரு துளியாய் சேகரித்த ரத்தத்தை யாரோ ஒருவனுக்காக எனக்கு கொடுக்க வைத்தது எது? நான் படித்த மார்க்சியம், நான் செயல்படுகிற தொழிற்சங்கம், எனக்கு இருக்கிற அரசியல்,
நான் ஒரு படைப்பாளி, இது எல்லாம் தான் என்று மறுபடியும் அந்த தான் என்கிற விஷயம் அவருடைய மூளைக்கு, ரத்தம் கீழே போகுது, தான் மேலே போகுது. அப்படி ஒரு எழுத்தாளனுக்கு நேர்ந்து கொண்டே இருக்கிறது. இது இந்த பயணத்தில் மட்டும் 4வது தடவையாக அப்படி நிகழ்கிறது. எல்லாம் முடிச்சு அதிகாலை 3 மணிக்கு ரொம்ப டயர்டாகி வெளியே வருகிறார். ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியின் வெளியே எப்பொழுதுமே பாலித்தீன் பை போட்டு பழம் விற்பவர்கள், சோடா விற்பவர்கள், தண்ணி பாட்டில் விற்பவர்கள், எல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வெளியிலேயும் ஒரு டென்ட் போட்டு ஒரு பாலித்தீன் பை கடையில் அடங்கி இருப்பார்கள். எந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கிற டாக்டரோ நர்ஸோ அல்லது நாமோ, காரில் போகிற நாமோ, 2 வீலரில் போகிற நாமோ ஒருபோதும் நின்று அவர்களை பார்த்தது கூட இல்லை. தே ஆர் அன்சீயபிள் பர்சன்ஸ். அவர்கள் பார்க்கக்கூடாத, பார்க்க தவறவிட வேண்டிய மனிதர்கள் என்று யாரோ நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி ஒரு மனிதனை போய் இந்த ஆள் எழுப்புகிறார். காலையில் 3 மணி. ஒரு மனுஷன், ரொம்ப குள்ளமான மனுஷன். அவன் தன்னுடைய வேட்டியே அவிழ்த்து அந்த குளிருக்கு போர்வையாக போர்த்தி கொண்டு படுத்து கொண்டிருக்கிறான். அவனை போய் எழுப்பி, ரொம்ப டயர்டாகுது, ஒரு சாத்துக்குடி ஜூஸ் கொடுக்குறியா என்று கேட்கிறான். அவன் 5 சாத்துக்குடி பழத்தை போட்டு ஐஸ் கலக்காத இவ்வளோ பெரிய ஒரு ஜூஸ் கொடுக்குறான். அப்படியே குடிச்சு முடிச்சு ரொம்ப திருப்தியாகி ஒரு 100 ரூபாயே எடுத்து அந்த மனுஷன்கிட்ட கொடுக்குறாரு. அவன் ரொம்ப ரொம்ப தூக்க கலக்கத்தில், ரத்தம் கொடுத்தியா சார் என்று கேட்கிறான். நான் பிளாஸ்டர் இருக்குது கையில், ரத்தம் கொடுத்தியா சார் என்று கேட்கிறான். ஆமாம், ரத்தம் கொடுத்த யார்ட்டையுமே நான் காசு வாங்க மாட்டேன் சார் சொல்கிறான். இந்த மனிதன் தூள் தூளாக உடைந்து போகிறான். இவர் படித்த மார்க்சியம், இவருடைய தொழிற்சங்க அனுபவம், இவருக்கு இருக்கிற அரசியல், இவருக்கு இருக்கிற படைப்பாளி என்கிற கர்வம் எல்லாம் ஒரு வேட்டியே போர்வையாக போர்த்தி கொண்டு தூங்கி போன அந்த 4.5 அடி உயர மனிதனின் முன்னால் தூள் தூளாக கரைகிறது. நண்பர்களே, இலக்கியம் நமக்கு எதை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறது என்றால், ஒரு வகையில் மனிதர்கள் எல்லாவற்றையும் மறந்து கொண்டே இருக்கிறோம். இலக்கியம் மனிதனுக்கு எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. மறந்துடாத, மனுஷ கருணையை மறந்துடாத, மனித நேயத்தை மறந்துடாத. அமெரிக்கா பயணம் முழுக்க நான் பயணித்த 13-14 மாநிலங்களில் நான் பார்த்தது, அந்த மனிதர்களுக்கு எல்லாமே இருக்கிறது. ஒரு கிட்டத்தட்ட அவர்கள் சொர்க்கத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் எல்லார் வீட்லையும் 2 கார் 3 கார் இருக்கிறது. எல்லார் வீட்லையும் 5 பெட்ரூம் 6 பெட்ரூம் இருக்கிறது. எல்லார் வீட்லையும், நான் அமெரிக்காவிலே 2-3 மீட்டிங்கில் கிண்டல் பண்ணேன், 25 ஷூ 30 ஷூ ஒரு வீட்லையும் இருக்குது. 4 ஆப்பிள் கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு ரூமுக்கும் கம்ப்யூட்டர் இருக்கிறது. ஆனால் அந்த மனிதர்கள் மனித நெருக்கத்திற்காக ஏங்கி தவிர்க்கிறார்கள், மனித அன்புக்காக ஏங்கி தவிர்க்கிறார்கள். அது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ஊர் இருக்கிற திசையை பார்த்து, நான் புதுக்கோட்டை தான் சார், நான் திருச்சி தான் சார், நான் தஞ்சாவூர் தான் சார் என்கிற குரல் அமெரிக்கா முழுக்க சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்கிற இன்ஜினியரிங் கிட்ட இருந்து ஒளிந்து கொண்டே இருக்குது. இங்க பழனி ஜோதியினுடைய அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. அவர் ஒரு ஆங்கில பேராசிரியர். அவருடைய மகன் வீட்டில் நாங்கள் நியூ ஜெர்சியில் 3 நாள் தங்கியிருந்தோம். அவர் ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவருடைய மனைவி ஒரு மிகப்பெரிய, அதெல்லாம் விஷயமே இல்லை. அவர்கள் நீங்களும் நானும் படிக்காத அளவிற்கு படித்து தீர்த்திருக்கிறார்கள். அப்படியே அப் டு டேட். அவங்க சொல்றாங்க, முத்துநிலவனுடைய ஸ்டூடெண்ட் சார் நானே. முத்துநிலவன் சாரு கிளாஸ்ல இப்படிப்பட்ட நல்ல எழுத்தாளர்கள்லாம் எனக்கு அறிமுகப்படுத்ததே இல்லை. பாரதிதாசனோடு நிறுத்திட்டாரு, அதுலேயே தோஞ்சிட்டாரு. ஆனால் அவர் அறிமுகப்படுத்தின அந்த இடத்தில் இருந்துதான் நான் ராமகிருஷ்ணன் ஜெயமோகன் வரையிலும் தொடர்ச்சியான கோடுகளை நான் போட்டுக்கொண்டேன். இலக்கியம் அதைத்தான் மறுபடியும் தந்து கொண்டேன். இன்னைக்கு நான் காலையில் 5 மணிக்கு எழுச்சி கந்தர்வனுடைய காளிப்புள்ள என்கிற ஒரு கதையை படித்தேன். நண்பர்களே, நான் மிகையாக சொல்லவில்லை, அப்படி சொல்லிட்டு போயிட முடியாது. நக்கீரன் சொன்ன மாதிரி யூடியூப்ல பெரிய ஸ்டார்லாம் இல்லை. நான் உங்களுக்கு ஒரே ஒரு தகவலை சொல்றேன், சத்தியமா எனக்கு யூடியூப் சேனல் இல்லை. நீங்க யாராவது நம்புவீங்களா? இதுவரையிலும் எனக்கு யூடியூப்ல சேனல் கிடையாது. நான் இந்த யூடியூப் மூலமா ஒரே ஒரு 100 ரூபாய் கூட நான் ஏர்ன் பண்ணது கிடையாது. என்னுடைய பேச்சுக்களை யார் எடுத்து போடுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அதை கேட்டதே இல்லை. ஒரு வகையில் என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் படித்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். அதை ஒருவேளை யூடியூப் இப்பொழுது பயன்படுத்திக் கொள்கிறது, அவ்வளவுதான்.
அதில் நுழைஞ்சி அதில் எவ்வளோ சப்ஸ்கிரைபரு, அதில் எனக்கு எவ்வளோ பணம் வரும், அது ஒரு எழுத்தாளனுடைய கணக்கு வழக்குகளில் என்றைக்குமே சேராது நண்பர்களே. எனக்கு மறுபடியும் இன்னைக்கு காலையில் அந்த காளிப்புள்ள என்கிற கதையை எடுத்து படிக்கிறேன். ஏன்னா ஜெயமோகன், ராமகிருஷ்ணன் அப்படி எல்லாருமே சொல்றாங்க தமிழில் எழுதப்பட்ட ஆகச்சிறந்த சிறுகதை இதுன்னு சொல்றாங்க. அப்படியே படிச்சுட்டு நான் கீழே போய் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், பா நீ தான் அதை பப்ளிஷ் பண்ண கந்தர்வன் கதைகளை, நீ எப்போ படிச்சேன்னு தெரில, நாமெல்லாம் தவற விட்டோம். நான் 2-3 ரீடிங் பண்ணிருப்பேன். இந்த கதை ஒவ்வொரு பீரியட்லையும் எனக்கு புதுக்கோட்டையினுடைய 17-18 வயசில் தொடங்கின ஒரு பேரழகி ஒரு பொண்ணா இருந்தவனுடைய ஒரு வாழ்க்கை அந்த கதையில் 70-80 வயதில் நிறைவடைகிறது. 4 ஜெனரேஷனை அவள் பார்க்கிறாள். ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் இவள் எப்படி ஒவ்வொரு தலைமுறைக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கிறாள் என்று கந்தர்வன் எழுதுகிறார். எப்படி எழுதுறாரு? பொய்டிக் லாங்குவேஜ், கவித்துவமான எழுத்து. ஏன்னா அவரே ஒரு கவிஞர், அவரால் சாதாரணமாக எழுதவே முடியவில்லை. அந்த 7 வகையறாக்களிலும் காளிப்புள்ள மாதிரி ஒரு அழகியை புதுக்கோட்டை கண்டெடுக்கவில்லை என்று அந்த கதையில் ஒரு இடத்தில் எழுதுகிறார். அவ்வளவு காத்திரமான கதை. ஏழா அந்த அவ ஒரு பேத்தி, அந்த பேத்தியினுடைய மகள், அந்த பேத்தியினுடைய இன்னொரு மகள், கடைசியாக நிலம் இழந்து வீடு இழந்து இட்லி தோசை வடை போட்டு விற்று வாழ நேர்கிற ஒரு அவலமான நிலையில் கூட தங்களுடைய உறவுக்கார இந்த பேத்திகள் ஒரு நாளும் பட்டினியாக படுத்திவிடக்கூடாது என்ற அந்த காளிப்புள்ளை தன்னுடைய ஆத்மாவையும் தன்னுடைய உடலையும் சேர்த்து அந்த குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிறார். கதையின் முடிவு உலகில் ஒரு மாஸ்டர் மட்டுமே எழுதக்கூடிய கதையின் முடிவு. இந்த கதையின் 10 நாளைக்கு முன்னால் ஒரு குடும்ப போட்டோ எடுப்பார்கள். எல்லா பேத்திகள், எல்லா மருமகள்கள், எல்லா மகன் அப்படிலாம் சேர்ந்து நம்ம ஒரு குடும்ப போட்டோ பார்ப்போம். அப்படி ஒரு குடும்ப போட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு 10 நாள் பொறுத்து அந்த போட்டோ வரும். வந்த உடனே அந்த காளிப்புள்ளை ஒரு 80 வயசு இருக்கும் அவளுக்கு. அவருடைய 16 வயதில் இந்த கதையை ஆரம்பிக்கிறது. ஒரு சிறுகதையில் 4 தலைமுறையை சொன்ன ஒரே எழுத்தாளர் நான் படித்து கந்தர்வன் மட்டும்தான். யாராலையும் அப்படி சொல்லவே முடியாது. அதில் அந்த அம்மா பார்த்துட்டு அவங்க கடைசி பேத்திக்கிட்ட சொல்லும், இது நானா இது அப்படின்னு கேட்கும். அந்த போட்டோவில் நானா இது இப்படி ஒடுங்கிட்டுக்கிற அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் அது போட்டோவில் அதை பார்த்ததே இல்லை. அந்த பேத்தி சொல்வா, இந்த போட்டோவில் எம்மாம் பேர் இருக்கிறோம், யாரையுமே நீ பார்க்கல, உன்னை மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரிதா, இப்போதானடி என்ன நான் பார்க்குறேன் என்று அந்த கதை முடியும். 80 வயதில் தான் அந்த காளிப்புள்ள என்கிற அந்த பாட்டி தன்னை ஒரு புகைப்படத்தில் பார்ப்பதாக கண்ட கிளாசிக் ரைட்டிங் மாஸ்டர்கள் மட்டுமே அட்டன் பண்ணி முடிக்கக்கூடிய இடம். நண்பர்களே, உங்களுக்கு கந்தர்வனுடைய இன்னொரு கிளாசிக் கதையாக நான் கருதுவது அவருடைய சாசனம். உங்களுக்கு பல பேருக்கு அந்த கதை தெரிந்திருக்கலாம். மகேந்திரன் அந்த சாசனத்தை படமாக்கினார். இல்லை, இந்த கதையினுடைய சாயல் கூட மகேந்திரனுடைய அந்த படத்தில் வரவே இல்லை. வைஸ் சான்சலர் சொல்லும்போது சொன்னார், சில நேரங்களில் சில மனிதர்கள் நான் பார்க்காமலே இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சுன்னு. பல நேரங்களில் அது உண்மை. சாசனம் கதையினுடைய ஒரு துளி கூட மகேந்திரனால் அதில் அது வேற கதை, அது அது அந்த அந்த ஜேனரே வேற. இந்த கதையை கந்தர்வன் தன்னிலிருந்து தான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருடைய அப்பாவை பற்றியான கதை அது. அவர் சொல்றார், எங்க அப்பா ஒரு நாளினுடைய அதிகாலையில், பகலில், பின் இரவில், எப்பெல்லாம் மொழி போறதோ அப்பெல்லாம் ஒரு ட்ரங்க் பட்டி எடுத்து வீட்டில் இருக்கிற பத்திரம் பாண்டு எல்லாத்தையும் எடுத்து அலசுவார். ஒரு முறை அவர் அலசும் போது நான் அவரையே பார்ப்பேன். ஒவ்வொரு முறையும் மிகுந்த ஆயாசத்துடனும் ஏமாற்றத்துடனும் அவர் துண்டுல முகத்தை தொடச்சின்னு வெளியே வருவார். எதையோ ஒரு இழந்து விட்ட ஒரு தன்மை அவருக்கு இருக்குத நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து கொண்டே இருப்பேன். புதுக்கோட்டையிலிருந்து 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அந்த கிராமத்து பக்கமாக அப்பா பஸ்ஸிலோ காரிலோ வரும்போதெல்லாம் யார் பேச்சு கொடுத்தாலும் லெஃப்ட் சைடில் இடது பக்கமாக ஒரு குன்று மாதிரி படர்ந்திருக்கிற ஒரு புளிய மரத்தை பார்த்தவுடன் பேச்சை நிற்பாட்டி விடுவார். அதுக்கப்புறம் நீ என்ன உலக அரசியல் பேசினாலும் அப்பா கேட்க மாட்டார். அந்த மரத்தையே பார்த்து கொண்டு வருவார். ஏதோ ஒரு பெரிய மர்மம் இந்த புளிய மரத்திற்கும் அப்பாவுக்கும் இருப்பதாக எனக்கு சின்ன வயசுலேயே தெரியும். புளியம்பழம் உழுக்குவதற்காக ஒவ்வொரு சித்திரை மாதமும் அப்பா
அந்த புளிய மரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற குறக்குடிகளுக்கு ஆள் சொல்லி அனுப்புவார். அங்கு ஒரு 20-30 குறவர்கள் வசித்து வருவார்கள். புளிய மரத்துக்கு கீழே எப்பயும் பன்னி கழிவுகள் போட்டு அசுத்தமாக அந்த இடம் கிடக்கும். அப்பா போவதற்கு முன்னால் ஒரு 10 பேரை கூட எப்பொழுதுமே கூட்டின்னு போவார். அப்படி போகிற ஒவ்வொரு தருணத்திலும் அந்த புளிய மரத்தை சுற்றி நல்லா கிளீன் பண்ணி கோலம் போட்டு சாணி போட்டு மொழுகி அவ்வளவு அழகாக அதை வைத்திருப்பார்கள். அப்பாவுக்கு எல்லாமே தெரிந்தும் தெரியாமல் மாதிரி இருப்பார். அப்பா என்று ஒரு சைகை காமிச்ச உடனே 10 பேரும் அந்த புளிய மரத்தில் ஏறி பிசாசு உழுக்கிற மாதிரி புளியஞ்சோட்டை உழுக்குவார்கள். குறக்குடியில் இருக்கிற யாராவது சின்ன பசங்க தப்பி தவறி வந்துட்டா மண்டை உடைந்து வெளியே போவாங்க. அவ்வளோ பெரிய பழம் கீழே விழும். அப்படி விழ விழ 6-7 பேர் அதை சாக்கு பையில் மூட்டை பிடிப்பார்கள். 25 மூட்டைக்கு கம்மியாக எப்பொழுதுமே வராது. அப்படி கடைசியாக அப்பா அந்த மூட்டை கட்டுவதற்கு முன்னால் காலால் கொஞ்சம் பழங்களை ஒதுக்கி தள்ளிக்கொண்டே வருவார். ஒரு சின்ன கும்பலாக அது குவியும் போது எதிர் வீட்டிலேயே இருக்கிற ஒரு குறக்குடிசலை அப்பா பார்ப்பார். அந்த வீட்டிலிருந்து ஒரு வயதான பாட்டி வெளியே வந்து அப்பாவை ஏறெடுத்து பார்க்கும். அதன் கண்களில் அவ்வளவு வாஞ்சை இருக்கும். அப்பா போன பிறகு அந்த அம்மா ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு வந்து இந்த புளியம்பழத்தை வாரி வீட்டுக்கு கொண்டு போய்விடும். இது எப்பொழுதும் நடக்கிற விஷயமாக இருக்கும். வீட்டுக்கு வந்தவுடன் அப்பா மறுபடியும் அந்த ட்ரங்க் பெட்டியில் போய் பத்திரம் பாண்டு எல்லாத்தையும் எடுத்து அலசி பார்ப்பார். மிகுந்த நிராசையோடு வெளியே வருவார். நாமளே போய் விஓ ஆஃபீஸில் அந்த இடத்துக்கு என் பேரில் வரி போடு என்று சொல்லலாமா என்று ஒரு முறை அப்பா தானே யோசிப்பார். நாமளே இல்லாத ஒன்றை காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடுமே என்று அந்த முயற்சியிலிருந்து உடனே விடுவித்துக் கொள்வார். என்ன பிரச்சனை என்றால் இந்த நிலபலன்கள் எல்லாம் அவருடைய தாத்தாவுக்கு ராமநாதபுரம் மன்னர் அன்பளிப்பாக கொடுத்தது. எது கொடுத்துருக்கானா அவன் ஒருவேளை சோத்துக்கு. ஒருவேளை சோறுன்னா அப்படி அவருடைய நாக்கு படாத ருசியில் இவங்க வீட்டில் தாத்தா வீட்டில் அப்படி ஒரு சமையல் செஞ்சு போடுறாங்க. நண்டு மீன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இவர் நடந்து போக, அவர் சாரட்டு வண்டியில் போக, திசையின் 2 பக்கங்களையும் கை காட்டிக்கினே போய்கிறார் மன்னர். அரண்மனை கிட்ட போய் இவங்க தாத்தாவை திரும்பி பார்த்து, நான் கை காட்டினல்ல அது எல்லாமே உனக்கு தான் அப்படின்னுக்கார். இவர் அசந்து போயிட்டார். சாசனம் எழுதி வாங்கி போயிடு அரண்மனையில் என்று சொல்லியிருக்காரு. அப்படி வந்த சொத்து தான் இவ்வளவு சொத்தும். கடைசி வரையிலும் அவர் தேடின இந்த புளிய மரம் இருக்கிற இடம் இருக்குல்ல, அதுக்கு எந்த சாசனமோ எந்த பத்திரமோ ஒரு துண்டு சீட்டோ இல்லை. ஆனால் ஆண்டாண்டு காலமாக இந்த புளிய மரம் இவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இவர் தான் உழுக்கின்கிறார். மதுரையிலேருந்து இவருடைய மச்சான் ஒருத்தர் வர்றார். அவர் சொல்றார், மதுரை மல்லியும் மானாமதுரை புளிக்கும் ஈக்குவல் இந்த உலகத்திலே இல்லை மாமா என்று சொல்கிறார். அவங்க அப்பா அவங்க ஒய்ஃபை பார்த்து, நம்ம கொரட்டு புளியை கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கொடு என்று சொல்கிறார். கொரட்டு புளி அதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா கொரவீட்டு புளி. அது ரொம்ப அவமானம் அப்படின்னு அது கொரட்டு புளியாக மாறிடுச்சு. கொஞ்சம் புளி எடுத்துன்னு வந்து விட்ட கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டு பார்த்து நல்லா புளிக்குது மாமா, ஆனால் மானாமதுரை புளிக்கு ஈக்குவல் ஆகாது மாமான்னு இவர் சொல்லிடுறார். அந்த அவமானம் தாங்க முடியாத அப்பா அடுத்த நாள் மீன் குழம்புக்கு முழுக்க கொரட்டு புளியை பயன்படுத்துன்றார். கொரட்டு புளியை சாப்பிட்டுட்டு மூக்குலையும் நெத்திலையும் வேர்வை ஒழுவ மதுரை மாமா சொல்கிறாரு, மதுரை மல்லியும் கொரட்டு புளி ருசியும் இந்த உலகத்திலே கிடையாது மாமான்றார். மானாமதுரை போயிடுச்சு தூர. அப்படி இருக்கிற ஒரு ருசியோடு இருக்கிற இந்த புளிய மரத்தினுடைய பத்திரமோ சாசனமோ தாங்கிட்ட இல்லை. இப்போ என்ன பண்ணுறது என்று அவர் யோசித்து கொண்டு இருக்கிறார். இந்த வருஷம் புளி உழுக்கிற நாள் வந்துடுச்சு. இவர் சொல்லி அனுப்புகிறார், நாளைக்கு புளி உழுக்க வரேன்னு சொல். வழக்கமாக சாணி போட்டு மொழிகி கோலம் அதெல்லாம் எதுவுமே நடக்கல. பன்னி சாணியோட அப்படியே இருக்குது. அந்த கிழவி ஒரு கிழவி வந்து அந்த புளிய மரத்தை கும்பிட்டுட்டு இவர் கொடுக்குற காலால் ஒதுக்கி விட்டு அந்த புளியை தூக்கின்னு போவோம் பாருங்க. அந்த கிழவி ஒரு கைத்து கட்டில் ஜம்முன்னு உட்காந்துக்குது. இது எப்படி உட்காந்துக்குதுன்னா, நீ வா மகனை பார்த்துக்கிறேன், இன்னைக்கு தான் நம்மளுக்குள்ள போர் இருக்குது, ஏதோ வம்புக்கு உட்கார்ந்து கொண்டிருந்த மாதிரி கிழவி உட்கார்ந்து கொண்டிருந்தாள் என்று கந்தர்வன் எழுது. அப்பா புரிஞ்சிடுது, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது என்று புரிந்து விடுகிறது. இப்போ அப்பா போய் ஆட்களை ஏற்றி புளியம்பழம் உழுக்க முடியாது. உழுக்குனா ஒன்று கீழே வந்து
ஒரே அசுத்தமாகுது. ரெண்டாவது இன்னைக்கு குறக்குடிசல்ல இருந்து அன்னைக்கு யாருமே வேலைக்கு போல, 30 குடும்பமும் வீட்டிலே இருக்கிறாங்க. எல்லாமே அப்பா ஒரு நிமிஷத்துல அவதானிச்சிறார். திரும்புங்கடா என்று தான் கூட்டின்னு போன ஆட்களுக்கு சொல்கிறார். கந்தர்வனுடைய உச்சபட்ச படைப்பூக்கம், அவர் திரும்புகிற போது அந்த வீட்டுக்குள் இருந்து ஒரு அந்த கிழவியினுடைய ஒரு பொண்ணு வெளியே வரா, ஒரு கூடை எடுத்துன்னு வெளியே வராள். அவள் அச்சு அசல் அப்படியே அப்பாவை போலவே இருந்தாள் என்று அந்த கதை முடிகிறது. உங்களுக்கு இன்னும் புரியல, இன்னும் நீங்க கை தட்டலன்னா இன்னும் இலக்கியத்தை நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கிறது என்று அர்த்தம். நண்பர்களே, இப்படி ஒரு கதையை ஒரு ட்ரெஷரியில வேலை பார்த்த ஒரு ஆபீசர் எழுத முடியும் அப்படின்னு நமக்கு தோணுதா? நீங்க அந்த குறவீட்டு புலியினுடைய மீன் குழம்பு இருக்குல்ல, அதை தொட்டு நாக்கில் வைக்காம இன்னைக்கு ராத்திரி நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு நினைச்ச ஆள் தான். அந்த அந்த மீன் குழம்பு அப்படி டிஸ்கிரைப் பண்றாரு. பிரபஞ்சனுடைய மீன் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையில் அப்படிதான் அவர் ஒரு மீனையும் எப்படி செய்யணும்னு ஒரு கதை எழுதியிருக்காரு. நான் ஆஃபீஸில் எலக்ட்ரிக் ஆஃபீஸில் ஜாயின் பண்ண புதுசில் அந்த கதையை ஆஃபீஸில் உட்காந்து படித்தேன். ஆஃபீஸில் உட்காந்து அந்த மாதிரி வேலையை தான் செஞ்சுருக்கேன் வாழ்க்கை முழுக்க. இப்போ விஆர்எஸ் கொடுத்துட்டாங்க, தைரியமாக சொல்லிடலாம், மெமோ சஸ்பென்ஷன்லாம் கிடையாது. படிச்சுட்டு எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு மத்தியானம் நீ 4 வகையான மீன் வாங்குற, ஒரு மீனையும் பாவக்காயில் எறா போட்டு வைக்கணும்னு உலகத்திலேயே எனக்கு பிரபஞ்சம் தான் சொல்லி கொடுத்தாரு. பாவக்காயில் போய் யாராவது எறா, இது முழுக்க கசப்பு, இது வேறு வகையான, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ண முருங்கைக்காயில் சுதும்பு மீன் போடணும் அப்படின்னு எனக்கு பிரபஞ்சன் தான் சொல்லி கொடுத்தார். நான் ஒரு நாள் பிரபஞ்சன்ட்ட கேட்டேன், சார் மீனில் உங்களுக்கு இவ்வளோ டேஸ்டா சார்னு. அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை சார், எங்கள் அப்பா மாசத்துல 30 நாளா 31 நாளா சார்னு எனக்கு கேட்டார். சில மாதம் 30, சில மாதம் 30 நாள் எங்கள் அப்பா மீன் சாப்பிடுவார் சார். வெறுத்துருவேன் நான். என்னடா இந்த ஆளு காலையில் மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி எல்லாமே மீன் தான், மீன் இல்லாத அவரால் வாழவே முடியாது. ஒரே ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு மட்டும் எங்கள் வீட்டில் மீன் கிடையாது. சந்தோஷமாயிடுவேன் நான். முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு தோட்டுவாங்க, முருங்கைக்காய் சாம்பார். எங்கள் அப்பா காலையில் ஏழுச்சோடனே எங்கள் அம்மா பார்த்து, ஐயோ இடுப்புலாம் வலிக்குதே, கை கால் பிடிச்சிக்கிச்சே அப்படின்னு ஒரு நாள் மீன் சாப்பிடாதுக்கு. அவங்க அம்மா மத்தியானம் பூஜை முடிச்சுட்டு அமாவாசை சாப்பாடு போட்டு, சனினை உன்னை கட்டி நான் அம்மா பாடுபடுறேனே, இரு போய் மீன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போய் சுதும்பு மீன் வாங்கிட்டு வருவாங்களாம். கை கால் வலிக்கலாம் அந்த மீன் தான் பெஸ்ட்டாக. பிரபஞ்சம் சொன்னார், சார் கதையை நல்லா கேட்கணும் சார், அடுப்பில் மீன் குழம்பு கொதிச்சுன்னு இருக்கும், எங்கள் அம்மா சுதும்பு மீனை இதில் போடுவாங்க, குழம்புல போடுவாங்க, எங்கள் அப்பா கை கால் வலி சரியாயிடும் சார்னார். சாப்பிட்டுலாம் இல்லை, போட்ட உடனே இவருக்கு சரியாயிடும். அவர் அந்த மீன் கதையை எப்படி சொல்றாருன்னா, நடராஜன் அவருக்கு ஒரு பையன் இருப்பான், இவர் தான் அவர் பிரபஞ்சன் தான். அந்த பையனுக்கு மீன் மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும். இந்த குடும்பம் விலகுமாடா, 3 நாளும் மீன் சாப்பிட்டுறாங்களான்னு பொண்ணு பார்க்க போவாங்க. அவனுக்கு போனோடனே அந்த பொண்ணை பார்த்த உடனே, பொண்ணு அழகா இருக்குதா சிகப்பா இருக்குதா அப்படிலாம் நம்ம ஆட்கள் பார்ப்பாங்கல்ல, அவன் எதுவுமே பார்க்க மாட்டான். பொண்ணு மீன் சாப்பிடுமா சாப்பிடாதான்னு கேட்பான் இந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. மீன் சாப்பிடணும்னு சொல்றதா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு, அது எனக்கு மீன் பிடிக்காதுன்றோம். கல்யாணம் அடுத்த முகூர்த்தத்திலே வச்சுக்கலான்றான். அவ்வளோ வெறுப்பில் இருப்பான் அவன். அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம்னா கல்யாணம்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே காலையில் அந்த முதல் இரவுலாம் முடிஞ்சு காலையில் எழுந்துச்சி குளிச்சுட்டு உட்காருவான். உட்காந்தா சுட மல்லிகைப்பூ இட்லி 4 வச்சு பொட்டுக்கல்ல சட்னி ஊற்றுவான். வாழ்க்கையிலே அவன் பொட்டுக்கல்ல சட்னி அன்றைக்கி தான் பார்ப்பான். நான் காலையில் மீன் குழம்பு தான் அவன் தொட்டு சாப்பிட்டு, தெய்வமே இதுக்காகவே நான் வாழ்நாள் முழுக்க உனக்கு அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆஃபீஸ் போயிடுவான். போகும்போது அவனுக்கு தோணும், கண்ணாடி விட்டு போயிடுவான். பாதி வழியில் சைக்கிளில் மறுபடியும் உள்ளே போவான். அவன் ஒய்ஃபு பொட்டுக்கடலை சட்னி வச்சு 4 இட்லி சாப்பிடணும்ல, பழைய சாதம் ஒரு குண்டாவில் வச்சுக்கின்னு ஒரு 20 மீனை அடுக்கி வச்சுன்னு அப்படியே முள்ளாக கோதி சாப்பிட்டு இருப்பான். அவன் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுவான். ஏன்னா இவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாதான் எனக்கு மீன் பிடிக்காதுன்னு சொல்லிட்டான். இப்போ வாழ்க்கை இலக்கியம் மனிதர்களுடைய ருசியை, அன்பை, காதலை, குரோதத்தை, ஜனனத்தை, மனித பேரன்பை எப்பொழுதும் சக மனிதர்களுக்கு கடத்தி கொண்டே இருக்கிறது. இதுல இந்த உலகத்தில் இப்படி கடத்துவதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. சத்தியமா அது கதை சொல்ற வழி இல்லை. இதெல்லாம் இப்ப கதையை தனியாக வாசிக்கிற வழி.
ஏன்னா நான் ஒரு கதையை சொல்லுகிற போது எனக்கு பிடிச்சமான சில இடங்களை நான் வந்து எனக்கு ஹைலைட் பண்ணுறேன். அது என்னுடைய தனித்த பரிணாமமாக மாறுகிறது. ஒருவேளை நக்கீரன் அந்த கதையை படிக்கிற போது, ஸ்டாலின் சரவணன் அந்த கதையை படிக்கிற போது, இப்போ சாசனம் கதையை படிக்க போது, அந்த குறை வீட்டில் இருந்த அந்த அம்மாவனுடைய புருஷன் ஒருத்தர்பான் ஒரே ஒரு இடத்துல அவன் லுங்கி கட்டின்னு வருவான். அவன் சொல்லுவான், இதெல்லாம் அவமானமாகுதுரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவான். அவ்வளோதான் அவனுடைய மொத்த கேரக்டர். ஆனால் இதெல்லாம் அவமானமாகுதுன்னு அவன் தலையில் அடிச்சினான்ல, அந்த இடம் இவங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். ஆமாம், இதுதான் ஒரு ரைட்டிங், ஒரு படைப்பு நமக்கு கொடுக்கிற பேர் அனுபவம். இந்த பேர் அனுபவத்தை நாம் பெறாமலேயே புத்தக கண்காட்சிகள் நடத்துகிறோம், சயின்ஸ் மாநாடு நடத்துகிறோம், உலக தமிழ் மாநாடு நடத்துகிறோம். இல்லவே இல்லை. ஒரு வாசிப்பாளனுக்கு கும்பல் மனோபாவம் என்றைக்குமே தேவையற்றது. அவன் ஒரு புத்தகத்தோடு தனித்திருப்பவன், ஒரு புத்தகத்தோடு விழித்திருப்பவன். ஒரு புத்தகம் உங்களை ஒருபோதும் தூங்க விடாது. ஒரு நல்ல புத்தகம் உங்களை ஒருபோதும் அலைகழிக்கும். ஒரு நல்ல புத்தகம் இந்த சராசரி வாழ்க்கையிலிருந்து உங்களை தூக்கி எறியும். நீ புதுமைப்பித்தன் மிக மிக அழகான ஒரு வரி சொல்கிறான், நான் வாழ்கிறோம் என்பது உண்மைதான். அமெரிக்காவில் எனக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த 600-700 பேர்கள் மத்தியில் நான் சொன்னேன், பல கண்கள் கட்சிப்படுத்தி துடைப்பதை நான் பார்த்தேன். புதுமைப்பித்தன் சொல்கிறான், நான் வாழ்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் வாழ்கிறோமா என்று கேட்கிறான். நம்ம அங்கே 3 கார் இருக்கிறது, 4 கம்ப்யூட்டர் இருக்குது, 25 ஷூ இருக்குது, 5 பெட்ரூம் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு தவிப்பு இருக்கிறது. அது ஒரு வகையில் சக மனிதனின் அன்பை, நெருக்கத்தை நமக்கு தொடர்ச்சியாக கோருகிற ஒரு தன்மை. ஒரு ஊரில் ஒரு புத்தக கண்காட்சி நடக்கிற போது இந்த ஊரினுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நான் இன்றைக்கு அறிந்து கொண்டேன். இந்த என்னுடைய புத்தக அலமாரியில் திருக்குறளுக்கு பக்கத்தில், பைபிளுக்கு பக்கத்தில் கந்தர்வனுடைய ஒரு தொகுப்பையும் நான் வைத்து என்னுடைய அடுத்த சந்ததிக்கு கொடுத்து விட்டு போவேன் என்கிற பிடிவாதம் ஒரு மிடில் கிளாஸ் மனிதனுக்கு வரும் என்றால், ஒரு டீச்சர் வேலை பார்க்கிற ஒரு ஆசிரியருக்கு வரும் என்றால் அவன் மகத்தானவன். நம்முடைய துரதிர்ஷ்டம், நம்முடைய எம்ஃபில்கள், நம்முடைய பிஹெச்டிகள் அப்படின்னா என்ன, எம்ஃபில்னா பிஹெச்டி, ஆய்வியல் நிறைஞர் அப்படின்னு போடுறான். விசி எதில் இருக்காது, கையெழுத்து போட்டு விசி வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நம்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, என் கதையில் 2 பேர் பிஹெச்டி பண்ணாங்க, ஆய்வியல் நிறைஞர், ஆய்வியல் டாக்டரேட் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. என்கிட்ட வந்து ரொம்ப பெருமையாக அந்த ஆய்வேடுகளை இந்த ப்ளூ கலரில் பைண்ட் பண்ணியிருக்கோம் கொடுத்தாங்க. உள்ள நானும் ஜெயகாந்தனும் ஒரு கட்டிலில் உட்காந்துக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபி இருக்கு. அதை போட்டு எழுத்தாளர் பிரபஞ்சனுடன் எழுத்தாளர் பவாச்சலதுரை என்று போடுறாங்க. அது அவார்டு ஆயிருக்கு, அவருக்கு பிஹெச்டி அவார்டு ஆயிருக்கு. கீழே விசி உட்பட எல்லாருமே கையெழுத்து போட்டிருக்காங்க. ஹெச்ஓடி கையெழுத்து போட்டிருக்காரு, பிரின்சிபல் கையெழுத்து போட்டிருக்காரு, இவருக்கு ஒரு கைடு இருப்பார், அவருக்கு கையெழுத்து போட்டிருக்காரு, விசி கையெழுத்து போட்டிருக்கிறார். பிரபஞ்சன் யாரு, பிரபஞ்சன் யாரு, ஜெயகாந்தன் யாரு அப்படின்னு தெரியாதையே தமிழ்நாட்டில் ஒருத்தன் தமிழ் படித்து பிஹெச்டி வாங்கிட முடியும்னா, நம்ம பசங்களை நம்ம பிஹெச்டிக்கோ எம்ஃபில்கோ அல்லது பிஏ லிட்ரேச்சருக்கு அனுப்புறதுக்கோ கை நடுங்குது நமக்கு. ஏனென்றால் கல்விக்கும் இந்த நிஜமான ரைட்டிங்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, 1000 மைல் இருக்கு. இது தொடவே முடியல. எங்ககிட்ட பிஹெச்டி படிக்கிறதுக்கு வந்து கேட்பவர்கள், எங்கள் வம்சி புக்கில் கேட்குறவங்களாம் நான் உட்காந்து கேட்டுப்பேன், மேடம் நான் ஜெயகாந்தனில் பிஹெச்டி பண்ண போகிறேன் மேடம். ரொம்ப சந்தோஷம் சார், ஜெயகாந்தன் எழுதலில் சின்ன புக்காக எதாவது இருந்தால் கொடுங்க மேடம்னுவாங்க. நான் சொல்லுவேன், 6 பக்கத்தில் அவர் ஒரு ப்ரொஃபஸராக எழுதுகிறாரு, அதில் பண்ணிவிடு அப்படின்னுவேன். ஜெயகாந்தன் வந்து கரைச்சி குடிடா, அவன் வாழ்க்கையை வந்து கரைச்சி குடி, அவன் லைஃப்பை வந்து தூக்கி போட்டு பிரித்து மேயி அவனுடைய படைப்புகளை, இனிமேல் எழுத போகிற படைப்புகளை விட்டு மற்றது எல்லாத்தையும் படித்து முடி. அதுதான் ஒரு பிஹெச்டி ஸ்காலருக்கான இடம். அப்படி நம்முடைய பிஹெச்டி ஸ்காலருங்க வந்திருக்காங்களா? இந்த ஆதங்கம், இந்த கோபம் எனக்கு வந்து விசி வந்து பல விஷயங்கள் சொன்னார். நான் ஒரு விஷயத்தில் ஒருத்தர் முரண்பட்டுனே இருந்தேன். நான் வந்து கோவப்பட்டு ஒருத்தனை அடிச்சிட்டேன். நான் இன்னைக்கும் அது நியாயம்தான் சொல்லுவேன். நான் வந்து அப்படி நான் வந்து ஜெயகாந்தன் அடிச்ச 10 பேரை நேரடியாக பார்த்துக்கிறேன். அந்த கோபம் வேணும் ஒரு ரைட்டருக்கு. என்னன்னா அது ஒன்றும் இன்னைக்கு இந்த காலத்தில், வயசான காலத்தில் போய் அதுக்காக வருந்தக்கூடியது. நாம் இவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கிறோமே என்கிற இடம் வந்து அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம்னு நினைக்கிறேன். இப்போ ரைட்டருடைய வாழ்க்கை, எழுத்தாளனுடைய வாழ்க்கை, ஸ்காலர்ஸ் அல்லது ஒர்க் பண்ணுறவங்க அல்லது அறிவுஜீவிகள் இவங்க வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. அதனால்தான் ஜி நாகராஜன் கடைசியாக ஒரு வரி சொல்கிறார், மனிதன்
ஒரு மகத்தான சல்லி பயல்.